ஓகே ஆசி படி ஈஸ்வரேஷன் படி இன்ட்ரோடக்ஷன். Teachings of Vedas. Delivered as a lecture by His Divine C.C. Bhaktivedanta Swami Srila Prabhupada on October 6, 1969 at Conway Hall, London, England. Ladies and gentlemen, today's subject matter is teachings of Vedas. What are Vedas? The Sanskrit verbal root of Veda can be interpreted variously, but purport is finally one. Veda means knowledge. Any knowledge you accept is Veda. For the teachings of Vedas are original knowledge. In the conditioned state, a knowledge is subjected to many deficiencies. The difference between a conditioned soul and a liberated soul is that a conditioned soul has 4 kinds of defects. First defect is he must commit mistakes. For example, in our country, Mahatma Gandhi was considered to be very great personality, but he committed many mistakes. Even at his last stage of life, his assistant warned Mahatma Gandhi, don't go to New Delhi meeting. I have some friends and I have heard there is a danger, but he did not hear. He persisted in going and was killed. Even great personalities like Mahatma Gandhi, President Kennedy, there are so many make mistakes. To err is human. This is one of the defects of conditioned. Okay. இது வந்து பிரபாரோட லெக்சர் ஆக்சுவலி ஒரு பேராகிராஃப் படி. Another defect is to be illusion. Illusion means to accept something is not Maya. Which is not Maya. Which is not Maya. Maya means what is not. Everyone is accepting the body as a self. If you ask what you are, you will say, I am Mr. John. I am a rich man. I am this, I am that. All these bodily identifications. But you are not this body. This is illusion. இது பிரபார் லெக்சர் பாருங்க. புக் எழுதுற மாதிரி இருக்கு பாத்தீங்களா? அப்படியே புக் மாதிரி இருக்கு பாருங்க. வேதம்னா அறிவு. ஸோ ஏன் இந்த ஈஸ்வரேஷன் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நூல். ஓகே பார்த்தீங்கன்னா 4 நூல்கள் ரொம்ப முக்கியம். பகவத்கீதை, ஈஸ்வரேஷன், நெக்டர் ஆஃப் இன்செக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன். ஓகே இது 2வது நூல் வந்து ஈஸ்வரேஷன். பகவத்கீதை 9 சாப்டர் படிச்சிட்டோம். இப்போ ஈஸ்வரேஷன் ஃபர்ஸ்ட் சாப்டர் மீன்ஸ் இன்ட்ரோடக்ஷன் படிச்சுட்டு இருக்கோம். ஸோ மாயா அப்படிங்கிறத சொல்கிறாரு. என்ன இல்லையோ உண்மை இல்லையோ அதுதான் அதுதான் மாயா. எல்லாருமே தவறு பண்ணுவாங்க இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே. 4 குறைகளில் 1 குறை வந்து தவறு பண்ணுறது. மகாத்மா காந்தியும் தவறு பண்ணார். போகாதீங்கன்னு சொன்னால் போனார், இறந்துட்டார் இல்லையா. 2 டிஃபெக்ட் வந்து ஒன்று கமிட்டடர், இன்னொன்று வந்து நம்ம மாயையில் இருக்கிறது. நம்ம உடலே கிடையாது, நம்ம உடல் நினச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அதை சொல்கிறார். ஈஸ்வரேஷன் மாதாஜி படிங்க. 3வது குறைபாடு ஏமாற்றம் இயல்பாகும். பிறரை ஏமாற்றும் குணம் அனைவரிடம் உள்ளது. ஒருவன் முதல் தர முட்டாளாக இருந்தாலும் அவன் தன்னை பெரிய அறிவாளியாக காட்டிக் கொள்வான். அவன் மாயையின் வசப்பட்டு தவறுகள் செய்வன் என்று முன்னரே அவனுக்கு சொல்லப்பட்டிருந்தாலும் இது இப்படிப்பட்டது அது அப்படிப்பட்டது என நினைக்கிறேன் என்று தத்துவம் பேசுவான். ஆனால் அவன் தனது சுயநிலையை கூட அறியாதவன். அவன் குறைபாடுகள் நிறைந்தனாக இருந்தும் தத்துவ நூல்கள் எழுதுகிறான். அவனது இந்த நோய் தான் ஏமாற்றுதல் எனப்படுகிறது. இறுதியான குறைபாடு தமது புலன்கள் பக்குவமற்றவை. நமது கண்களை பற்றி நாம் பெருமைப்படுகிறோம். கடவுளை காட்ட முடியுமா என்று அவ்வப்போது சில சவால் விடுகின்றனர். ஆனால் கடவுளை காண்பதற்கான கண்கள் உங்களிடம் உள்ளதா? கண்கள் இல்லாவிடில் உங்களால் ஒருபோதும் காண முடியாது. இந்த அறை திடீரென்று இருண்டு விட்டால் உங்களது சொந்த கைகளை கூட உங்களால் காண முடியாது. இவ்வாறு இருக்கையில் பார்ப்பதற்கு உங்களிடம் என்ன சக்தி உள்ளது? எனவே பக்குவமற்ற இந்த புலன்களின் உதவியால் அறிவை வேதத்தை பெறலாம் என்று எதிர்பார்க்க முடியாது. இவ்வெல்லா குறைபாடுடன் கூடிய கட்டுண்ட வாழ்வில் நம்மால் முழுமையான அறிவை எவருக்கும் வழங்க முடியாது. நாமும் பக்குவமானவர்களாக இருக்க முடியாது. எனவே வேதங்களை நாம் உள்ளது உள்ளவாறு ஏற்கின்றோம். 4 டிஃபெக்ட் இல்லையா, 4 குற்றங்கள். 3வது குற்றம் என்னது? ஏமாற்று குணம். ஓகே எல்லாரும் ஏமாற்றுறாங்க இல்லையா. பலசார் கடைக்கு போனால் கூட உங்களுக்காக நீங்கள் கஷ்டமாக இருக்கிறனால ரொம்ப ஒன்று லாஸ்ட்லாம் கூட விற்கிறேன், எதாவது லாஸ்ட்டில் வைப்பாங்களா, அது ஏமாற்ற குணம். அதே மாதிரி புலன்கள் வந்து ஃபுல்லாக பெர்ஃபெக்ட் கிடையாது, குறைபாடு உள்ள புலன்கள். நம்ம கண்களால் ரொம்ப தூரத்தோடு பார்க்க முடியாது, நம்ம கிட்டத்தில் இருக்கிறத பார்க்க முடியாது அந்த மாதிரி. ஸோ அதனால் நம்ம இருட்டாக இருக்கிறத பார்க்க முடியாது.
இந்த மாதிரி குறைகளை வைத்துக்கொண்டு எப்படி நமக்கு பக்குவமான அறிவு கிடைக்கும்? முடியவே முடியாதுதான் பிரபாதோடைய பாயிண்ட்ஸுங்க. ஓகே, சுதா மாதாஜி படிங்க. அதுக்கு அடுத்தது சுதா மாதாஜி. வேதங்கள் இந்துக்களுடையவை என்று நீங்கள் கூறலாம். ஆனால் இந்து என்பது அந்நிய பெயராகும். நாங்கள் இந்துக்கள் அல்ல. எங்களது உண்மையான அடையாளம் வர்ணாசிரமம் என்பதே. வர்ணாசிரமம் என்பது வேதங்களை பின்பற்றுவோரை சுட்டி காட்டுகிறது. இவர்கள் வர்ணம், ஆசிரமம் என்னும் 8 பிரிவுகளில் அடங்கியுள்ள மனித சமுதாயத்தை ஏற்பவர்கள். சமுதாயத்திற்கான 4 பிரிவுகளும் ஆன்மீக வாழ்விற்கான 4 பிரிவுகளும் உள்ளன. இதுவே வர்ணாசிரமம் எனப்படுகிறது. பகவத்கீதையில் 4.13 கூறப்பட்டுள்ளது. இந்த பிரிவுகள் கடவுளால் உண்டாக்கப்பட்ட காரணத்தால் அவை எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றன. பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் ஆகிய 4ம் சமுதாய பிரிவுகளாவர். பிரம்மனை அறிந்த மிகச்சிறந்த அறிவாளிகள் பிராமணர்கள் எனப்படுகின்றனர். அதுபோலவே ஆட்சியாளர்களாக இருக்கும் சத்திரியர்கள் அடுத்த நிலையில் உள்ள அறிவாளிகள் ஆவார். அடுத்து வருபவர்கள் வியாபாரிகள், வைசியர்கள். இந்த இயல்பான பாகுபாடு எல்லா இடங்களிலும் காணப்படுகின்றது. இது வேத கோட்பாடு. நாங்கள் இதனை ஏற்கிறோம். வேத கோட்பாடுகளில் தவறுக்கே இடமில்லை என்பதால் அவை 5ற்கு அப்பாற்பட்ட பசுவின் சாணம், ஒரு மிருகத்தின் மலமே என்ற போதிலும் அது இந்தியாவில் புனிதமாக ஏற்படுகிறது. மலத்தை தொட்டால் உடனே நீராட வேண்டும் என்னும் வேத கட்டளையை நீங்கள் காணலாம். ஆயினும் மற்றொரு இடத்தில் பசுஞ்சாணம் புனிதமானது என்று சொல்லப்படுகிறது. புனிதமற்ற இடத்தில் பசுஞ்சாணத்தால் மொழிகினால் அந்த இடம் புனிதம் அடைகிறது. இவை முரண்பாடான கூற்றுகள் என்று சாதாரண அறிவினை கொண்டு வாதிடலாம். உண்மையில் இது நமது சாதாரண பார்வையில் முரண்பட்டதுதான். ஆயினும் இது பொய்யல்ல, இதுவே உண்மை. கல்கத்தாவில் பிரபல விஞ்ஞானியாகவும் மருத்துவராகவும் இருந்த ஒருவர் தமது ஆராய்ச்சியாளர்களின் மூலமாக பசுஞ்சாணத்தில் கிருமி நாசினிகள் உள்ளதாக கண்டறிந்தனர். ஹரே கிருஷ்ணா. ஸோ இந்த வர்ணாசிரமம் தர்மம் வந்து சயின்டிஃபிக்காக கிருஷ்ணரே கிரியேட் பண்ணுது. 4வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகத்தை சொல்லியிருக்காரு கிருஷ்ணர். சாத்துவர்ணமயம் குணகர்ம விபாகசகா தஸ்ய கத்தானம் வித்திய காத்தானம் அவ்வியம். கரெக்டா? ஸோ அவங்க என்ன குண கர்மங்கள் பேஸ் பண்ணி 4 விதமான கிளாஸிஃபிகேஷன் கிரியேட் பண்ணியிருக்கின்றார். வர்ண 4 வர்ணம், 4 ஆசிரமம். அதனால் இதை வந்து நம்ம இதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். நம்ம எப்படி வந்து மாட்டு சாணம் வந்து நல்லது சொன்னாங்களோ வேதங்களில், அதே வேதங்களில் எந்த மரத்தை தொட்டாலும் குளிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் அப்படியே. ஓகே, அதுதான் வந்து இந்த பாயிண்ட்டு. ஓகே, பிருந்தா மாதாஜி படிங்க. நீங்கள் வச்சிருக்கீங்களா புக்கு? ஹரே கிருஷ்ணா பிரபு. இந்தியாவில் நீ இப்படி செய்ய வேண்டும் என்று ஒருவன் மற்றவரிடம் சொன்னால் இதென்ன வேத வாதம் செய்யாமல் அப்படியே ஏற்பதற்கு என்று அடுத்தவன் கூறுவான். வேத கட்டளைகளை விளக்க முடியாது. மாறாக அவற்றை உள்ளபடி கவனமாக கற்றறிந்தால் அவையெல்லாம் சரியானவை என்பது புலனாகும். வேதங்கள் மனித அறிவினால் தொகுக்கப்பட்டவை அல்ல. வேத ஞானம் ஆன்மீக உலகில் இருந்து பகவான் கிருஷ்ணரிடமிருந்து வருவதாகும். வேதங்களுக்கு மற்றொரு பெயர் ஸ்ருதி. செவியுறுத்தல் பெறப்படும் அறிவு ஸ்ருதி எனப்படுகிறது. இது சோதனையை சார்ந்த அறிவல்ல. ஸ்ருதியை தாயை போன்றதாக கருதப்படுகிறது. நாம் தாயிடமிருந்து எவ்வளவோ அறிவை ஏற்கின்றோம். உதாரணமாக, உங்கள் தந்தை யாரென்று நீங்கள் அறிந்து கொள்ள விரும்பினால் யாரால் உங்களுக்கு பதிலளிக்க முடியும்? உங்கள் தாய் மட்டுமே இவரே உன் தந்தை என்று தாய் கூறினால் நீங்கள் அதை ஏற்க வேண்டும். அவர் உங்கள் தந்தையா என்பதை ஆராய்ந்து அறிவது சாத்தியமில்லை. அதுபோல உங்கள் அனுபவத்திற்கு, ஆராய்ச்சிக்கும் புலன்களுக்கும் அப்பாற்பட்ட ஒன்றை பற்றி அறிய வேண்டுமெனில் நீங்கள் வேதங்களை ஏற்க வேண்டும். இதில் ஆராய்ச்சி என்னும் கேள்விக்கே இடமில்லை.
இவை ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட முடிவுகள். முன்னரே கூறப்பட்டதை போல தாயின் கூற்றை உண்மை என்று ஏற்க வேண்டும், வேறு வழி இல்லை. வேறு வழி ஹரே இல்லை. கிருஷ்ணா Thank you, பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அதனால் பிரபாத லாஜிக்கலாக சொல்கிறார். எப்படி வந்து ஒரு அம்மா வந்து அப்பா இவங்க தான் சொன்னால் அப்படி பண்ண முடியும். முக்கியமான அவசியம் கவனிச்சுக்கோங்க ஈஸ்வரபரிஷத்து. ஸோ அதனால் அது வேதங்கள் நம்ம அக்செப்ட் பண்ணணுன்றார் பிரபாத். சில ஏன்னா சக்திக்கு அப்பாற்பட்ட விஷயங்களை கற்றுக்கணும்னா அத்தாரிட்டி மூலமாக கற்றுக்க முடியும். நம்மளுடைய லாஜிக்லாம் தர்க்கம்லாம் பண்ண முடியாது. மகாபாரதத்தில் சொல்லுவாங்க தர்க்கத்தினால எல்லாத்தையுமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதெல்லாம் ஓரளவு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப லாஜிக் அப்பாற்பட்டது தான் இது. பகவானை பற்றி புரிஞ்சுக்கிறதுலாம் வந்து வேதங்கள் மூலமாக தான் புரிஞ்சுக்க முடியும். மலைவாசி படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. வேதங்கள் தாயாக கருதப்படுகின்றன. பிரம்மதேவர் பிதாமகராக கருதப்படுகிறார். ஏனெனில் வேத ஞானத்தின் அறிவை முதலாக பெற்றவர் அவரே. படைப்பின் தொடக்கத்தில் முதலில் தோன்றிய உயிர்வாழி பிரம்மாவே. அவர் வேத ஞானத்தை பெற்று அதை நாரத முனிவருக்கும் பிற சீடர்களுக்கும் ஆண்களுக்கும் போதித்தார். அவர்களும் அதனை தமது சீடர்களுக்கு வழங்கினார். இவ்விதமாக வேத ஞானம் சீட பரம்பரை வாயிலாக கீழிறங்கி வருகிறது. வேத ஞானத்தை இவ்வாறே புரிந்து கொள்ள வேண்டும் என்று பகவத்கீதையிலும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. ஒருவேளை நீங்கள் ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் கூட இந்த முடிவைத்தான் அடைவீர்கள். எனவே நேரத்தை மிச்சப்படுத்த வேதங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள். தந்தை யார் என்பதை அறிய தாயின் வாக்கை ஒப்புக்கொள்வதாக இருந்தால் அவள் சொல்வதை வாதம் செய்யாமல் அப்படியே ஏற்கலாம். 3 வகையான பிரமாணங்கள் சாட்சியங்கள் உள்ளன. பிரத்யக்ஷ, அனுமான, சப்த, பிரத்யக்ஷ என்றால் நேரடியான சாட்சியம். நமது புலன்களை பக்குவமானவை அல்ல என்பதால் நேரடியான சாட்சியம் அவ்வளவு நல்லதல்ல. நாம் தினமும் சூரியனை பார்க்கின்றோம். அது ஒரு சிறிய தட்டினை போன்று தோற்றமளிக்கிறது. ஆனால் உண்மையில் சூரியன் பல்வேறு கிரகங்களை விட மிக மிக பெரியது. நம்முடைய இந்த பார்வையின் பயன் என்ன? எனவே நாம் நூல்களை படித்து சூரியனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டி உள்ளது. அதனால் நேரடி அனுபவம் பக்குவமானதல்ல. அடுத்தது அனுமான அறிவு. இப்படி இருக்கலாம் என்று யூகித்து அறிவது. உதாரணமாக டார்வினுடைய கொள்கையில் இது இப்படி இருக்கலாம், அது அப்படி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அது விஞ்ஞானம் ஆகாது. அது அனுமானமே என்பதால் அதுவும் பக்குவமான அறிவாகாது. அதிகாரப்பூர்வமான இடத்திலிருந்து பெறும் அறிவே பக்குவமான அறிவாகும். வானொலி நிலைய அதிகாரிகளிடமிருந்து பெறும் நிகழ்ச்சி நிரலை நீங்கள் அப்படியே ஒப்புக்கொள்கிறீர், அதனை மறுப்பதில்லை. அதிகாரப்பூர்வமான இடத்திலிருந்து பெறப்பட்டு இருப்பதால் அதை சோதிக்க வேண்டிய தேவையில்லை. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ ஹரே கிருஷ்ணா. சார் பிரத்யக்ஷ, அனுமானா, சப்த பிரமான், இந்த 3ல் எது பெஸ்ட்டு? யாருக்கு தெரியும்? பிரத்யக்ஷ, அனுமான், சப்த பிரமான் எது பெஸ்ட்? எது நல்லது? இல்லை அமைதியாக இருக்கீங்க ஆன்லைனில். சப்த பிரமான் கரெக்ட். சப்த பிரமான் கரெக்ட், அதான் பெஸ்ட் இல்லையா? ஏன்னா அது வந்து சவுண்ட் வைப்ரேஷன். ஓகே, அது வேதங்கள்லேருந்து வருது. படிங்க கலாதி மாதாஜி படிங்க. வேத ஞானம் சப்த பிரமாணா என்று அறியப்படுகிறது. அதன் மற்றொரு பெயர் ஸ்ருதி. ஸ்ருதி என்றால் செவிற்று அறியப்படுவது என்று பொருள். ஆன்மீக அறிவை அதிகாரப்பூர்வமான நபர்களிலிருந்து கேட்டறிய வேண்டும் என்று வேதங்கள் அறிவுறுத்துகின்றன. தெய்வீக அறிவு இந்த பிரபஞ்சத்திற்கு அப்பாற்பட்ட அறிவாகும். பிரபஞ்சத்தில் பெறப்படுவது ஜட அறிவு. பிரபஞ்சத்திற்கு அப்பால் விளங்குவது தெய்வீக அறிவு. இந்த பிரபஞ்சத்தின் எல்லையை கூட நம்மால் எட்ட முடியாத பட்சத்தில் ஆன்மீக உலகிற்கு நாம் எப்படி செல்ல முடியும்? ஆகவே முழுமையான அறிவை பெறுவது இயலாத காரியம். ஆன்மீக வானம் என்று ஒன்று உள்ளது. அது தோன்றும் நிலைக்கும் தோன்றாத நிலைக்கும் அப்பாற்பட்ட மற்றொரு இயற்கையாகும். ஆயினும் நித்தியமான கிரகங்களையும் கிரகவாசிகளையும் கொண்ட வானம் இருப்பதை உங்களால் எவ்வாறு அறிய முடியும்? இது குறித்த ஞானம் முழுமையாக உள்ளது. ஆனால் இவற்றை ஆய்வினால் அறிவது எப்படி? அது இயலாத காரியம். எனவே நீங்கள் வேதங்களின் உதவியை நாட வேண்டும். இதுவே வேத அறிவு எனப்படுகிறது. எங்களது கிருஷ்ண பக்தி இயக்கத்தில் நாங்கள் பரம அதிகாரியான கிருஷ்ணரிடமிருந்து அறிவை பெறுகிறோம். எல்லா வகையான மனிதர்களும் கிருஷ்ணரை பரம அதிகாரியாக
ஒப்புக்கொண்டுள்ளனர். 2 வகையான ஆன்மீகவாதிகளை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு வகையான ஆன்மீகவாதிகள் அருவவாதிகள் அல்லது மாயாவாதிகள் என்று அறியப்படுகின்றனர். இவர்கள் பொதுவாக சங்கராச்சாரியரின் வழியில் வரும் வேதாந்திகளாக உள்ளனர். மற்றொரு வகையான ஆன்மீகிகள் வைஷ்ணவர்கள் என்று அறியப்படுகின்றனர். ராமானுஜர், மத்வாச்சாரியர், விஷ்ணுசாமி போன்றவர்களை வைஷ்ணவர்கள் என்கிறோம். சங்கர சம்பிரதாயம், வைஷ்ணவ சம்பிரதாயம் ஆகிய இரு பிரிவுமே கிருஷ்ணரை முழுமுதற் கடவுளாக ஒப்புக்கொண்டனர். ரெண்டு சக்தியுமே வைஷ்ணவனும் சரி மாயாவாதியும் சரி 2 பேரும் ஒத்துக்கிட்டாங்க. இங்கே இப்போ மாயாவாதி என்ன போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? இம்பர்சன்ஸ் மாயாவாதி ஒன்று போட்டுருக்காங்க பார்த்தீங்களா? அதனால் 2மே ஒன்று. நாளைக்கு சொன்னேன்ல 2 ஒன்றுன்னு. இம்பர்சன் அருவவாதிகளும் மாயாவாதிகளும் ஒன்று. ஹியர் ப்ரொபோஸ் மென்ஷன். ஏன்னா அது போத் ஆர் சேயிங் இன் தேர் ஃபார்ம். இவர் என்ன சொல்றாருன்னா கடவுளுக்கு வந்து கையில்ல காலில் இருந்தாரு. ஆமா அவ்வளோ 2 ஒன்று தான் ஆக்சுவலாக. எல்லா ஃபார்ம் இருக்குது, எல்லா ஃபார்மும் ஒன்றா ஆயிடும், கடைசியில் நானும் கடவுள் ஆயிடுவேன். இது 2 ஒன்று தான் ஆக்சுவலாக. ஓகே, அவர் தனியாக கிடையாதுன்றாங்க. ஓகே, நான் வீட்டில் படிக்கிறேன் பற்றி. சார் நீ படிக்கிறியா? எங்கே விட்டாங்க தெரியுமா? சங்கராச்சாரியா இஸ் சப்போஸ் டு பி அன் இம்பர்சனிஸ்ட். நீ புக்கு வச்சுக்கிறியா? Shankaracharya is supposed to be an impersonalist who preached impersonalism, impersonal Brahman. But it is a fact that he is covered personalist. In his commentary on Bhagavad Gita, he wrote Narayana, the Supreme Personality of God, is beyond this cosmic manifestation. And then again he confirmed that Supreme Personality of God, Narayana, is Krishna. He has come as the son of Devaki and Vasudeva. He particularly mentioned the name of his father and mother. So Krishna is accepted as Supreme Personality of God by all transcendentalists. There is no doubt about it. Our source of knowledge in Krishna consciousness is Bhagavad Gita, which comes directly from Krishna. We have published Bhagavad Gita as because we accepted Krishna as he is speaking without any interpretation. That is Vedic knowledge. Since the Vedic knowledge is pure, we accept it. Whatever Krishna says, we accept. This is Krishna conscious. That saves much time. If you accept right authority or the source of knowledge, then you save much time. For example, there are the 2 systems of knowledge in the material world, inductive and deductive. From deductive, you accept that the man is mortal. Your father says the man is mortal. Your sister says man is mortal. Everyone says man is mortal. But you do not experiment. You accept it as a fact that man is mortal. If you want to research to find out whether man is mortal, you have to study each and every man, and you may come to think that there may be some man who is not dying, but you have not seen him yet. So in this way your research will never be finished. In Sanskrit, this process is called aroha, the ascending process. If you want to attain the knowledge by any personal endeavor, by experiencing your imperfect senses, you will never come to the right conclusions. That is not possible. So அது முடியாது. ஆரோகம் வந்தா அவரோகம் வந்தா. ஸோ அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ப்ராசஸ். ஸோ எப்பயுமே நம்ம வேத அறிவு வந்து டிசெண்டிங் மெத்தடில் தான் நம்ம ஏற்றுக்கிறோம், அசெண்டிங்கில் ஏற்றுக்கலை. இந்த ஆரோகம் வரையும் பார்த்துக்கணும். நம்ம இதுக்கப்புறம் பிரம்ம சம்ஹிதா ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்க போகிறோம். ஈஸ்வர் ஜெயஸ்ரீ மாதாஜி பிருந்தாவரையும் கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தட்டும் நம்ம இதில் விட்டவங்க பார்த்துக்கலாம். ஓகே, ஆரோகம் வரையும் பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால் வேறு சப்த பிரமாணம் தான் ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஓகே, சப்த பிரமாணம் ரிசர்ச் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஓகே, ஏதாவது கேள்வி தான் கேட்கலாம், இல்லைன்னா பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். ஓகே, நம்ம வந்து எப்படி இப்போ கொண்டு போகிறோம்னா, பகவத்கீதை வந்து 9 சாப்டர் படித்தாச்சு. இப்போ ஈஷோ படிச்சு நெக்டாப் செக்ஷன் படிச்சுட்டு திரும்பி பகவத்கீதை படிக்கலாம். அதுக்கடுத்து நெக்டாப் டிவோஷன் கொஞ்சம் 19 சாப்டர் படிக்கலாம். ஓகே, ஸோ இதான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம். எது கேள்வி இருக்கா? ஓகே, என்னாச்சு? போட்டு யாரு கிளாஸ் இருக்குன்னு சொல்லி போட சொல்லு, மாதாஜி சொல்லு. ஓகே, இது இருக்குன்னு சொல்லிடு.
பிரபுஜி, அருவவாதிகள் மாயாவாதிகள் அது ரெண்டும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அருவவாதிகள்லாம் பகவானுக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறது தான் அருவவாதிகள். மாயாவாதிகள் பகவானுக்கு 5 விதமான ஃபார்ம் இருக்குது. துர்கா, சிவன், விஷ்ணு, விநாயகர், அப்புறம் பிரம்மா, இல்லை சன்னு, சூரியன், இந்த மாதிரி சொல்லுவாங்க. 5 விதமான ஃபார்ம் சொல்லுவாங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அவங்களும் கடைசியில் எல்லா விதம் ஃபார்ம் இருந்தாலும் நீங்கள் அறிவு வர வரையும் தான் அந்த ஃபார்ம்லாம், அதுக்கப்புறம் ஃபார்மே கிடையாதுன்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. நம்மளும் கடவுள் தான் அந்த மாதிரி சொல்லிடுவாங்க. ஓகே, ஸோ 2 பேருமே அல்டிமேட்லி 2 பேருமே டேஞ்சர் தான். ஸோ அருவாதிகளாவது கொஞ்சம் சேர்த்துக்கலாம், மாயாவிகள் சுத்தமாக சேர்த்துக்க முடியாது. ஏன்னா அருவாதிகள் வந்து பகவானுக்கு உருவம் இல்லைன்னு சொல்லி ஓப்பனாக சொல்லிடுறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்க, பகவான் அக்செப்ட் பண்ணிவிட்டு அவருக்கு ஒன்றுமே இல்லை, அவர் வந்து என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து நம்மளும் பகவான் ஆகிடலான்னு சொல்லி சொல்கிறாங்க மாயாவதிஸ். ஓகே, சார் 2மே சூன்யவாதம் மாயாவாதம் 2மே என்ன பண்ணார், பிரபாத விரட்டிட்டார். நிர்விசேஷ சூன்யவாதி, பாஷ்டேஷன், நிர்வாணங்கிறது இது புத்த பிலாசபி. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து பிரபாதர் வந்து மேற்கத்திய நாட்டிலேருந்து விரட்டினார். சார் மாயாவாதி மாயா தான் பெருசும்பாங்க, சக்தி தான் பெருசு, கிருஷ்ணன் கீழேன்னுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ராமாயணம் பார்த்தா கூட அவங்க எடுத்த ராமாயணத்தில் சீதை தான் பெருசு இந்த மாதிரி கட்டுவாங்க. ராமர் கடைசியில் ராவணோட தோற்ற மாதிரியும் சீதையோட கருணையில் ராமர் வென்ற மாதிரியும் கட்டுவாங்க. இதெல்லாம் வந்து தவறான ஃபிலாசபி. ஓகே, ஸோ மாயாவதி வந்து டேஞ்சரஸான ஃபிலாசபி. இது வந்து கேட்கக்கூடாதுன்னு சைத்தன்ய பாபு சொல்லியிருக்கார். ஓகே மேடம், ஹரே கிருஷ்ணா. சரி, பாயிண்ட் ஷேர் பண்ணலாம். இப்போ சரி பாயிண்ட்ஸ் இருக்கா? சரி, ஈஸ்வர ஜெயஸ் மேடம் சொல்லுங்கள் மதன். ஈஸ்வர ஜெயஸ் மேடம். ஹரே கிருஷ்ணா. அப்புறம் பக்தர் வந்து பிரபுபாதர் வந்து உலகத்துல ஏற்பட்ட உணவு பற்ற சொல்றாங்க. அதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து உணவு வந்து நீங்க உற்பத்தி பண்ணுங்கிறாரு. ஏழைகளுக்கு வந்து இந்தியாவுல உணவு நிறைய கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு வந்து பிரபுபாதர் வந்து நல்லா நீங்களே உற்பத்தி பண்ணி அதை பிரசாதமாக கொடுங்கன்னு சொல்றாரு. இல்லை, இந்தியாவில் கொடுக்குற மாதிரி எல்லாரும் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க. வெளிநாட்டிலையும் கொடுக்கலாம். ஆமாம் கொடுங்கன்றார். பிரசாதமாக கொடுங்க, உணவாக கொடுக்க வேணான்றார். ஓகே, மக்கள்கிட்ட வந்து ஆன்மீகம் குறைய குறைய மக்கள் தரம் இல்லாமே போயிட்டு இருக்காங்க. கரெக்டா. ஓகே, வாழ்க்கை தரம் குறைஞ்சிச்சு. பகவத்கீதையில வந்து பாயிண்ட் வந்து தூய பக்தி தொண்டு மனித சமுதாயத்தின் உன்னதமான வெற்றி. அதுதான் உன்னதமான வெற்றி. ஓகே, வெரி நைஸ். ஈஸ்வரன் செஞ்சிருக்கா மாதாஜி? அதுல இல்லைங்க பிரபு. சரி, ஓகே ஓகே, தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, ஆசிரியர் சொல்லு. ஓகே, நோ மனுஷங்கள் அதாவது ஹியூமன்ஸ்க்கு வந்துட்டு 4 டிஃபெக்ட்ஸ் உண்டு. கமிட்டிங் மிஸ்டேக், இல்யூஷன், சீட்டிங் ப்ரொபென்சிட்டி, இது எது இம்பர்ஃபெக்ட் சென்சிபிலிட்டியா? ஸோ யாராலையுமே இது பண்ணி எவ்வளோ பெரிய 4 குரலை வச்சுட்டு ஒருத்தால முடியாது, ஆன்மீகத்தை புரிஞ்சுக்க முடியாது. இந்த 4 இது இருக்கும். எவ்வளோ பெரிய மனுஷனாலும் சரி, மகாத்மா காந்தி அந்த மாதிரி இருந்தா கூட சரி, அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது போகாது. அன்லெஸ் அன்டில் தே ஃபாலோ கிருஷ்ணா கான்ஷியஸ். கரெக்ட். ஓகே, வெரி நைஸ். ஓகே, சுதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அது ப்ரொஃபசர் கிட்ட பேசுறப்போ ப்ரொஃபசர் சொல்றாரு குடும்ப வாழ்க்கை தான் முக்கியம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா பிரபுபாதர் வந்து அது வந்து பார்ட் ஆஃப் லைஃப், இது ஒரு குடும்ப வாழ்க்கை அப்படின்றது அப்படின்னு சொல்லுவாரு. பாவ காரியங்கள்லாம் இருந்தா வந்து நம்ம வந்து கிருஷ்ணர்கிட்ட போக முடியாது. அப்புறம் பகவத்கீதையில வந்து கிருஷ்ணரை பத்தி தேவர்களை வந்து வழிபடுறது அறிவில்லாதவங்க தான் வழிபடுறாங்க, கிருஷ்ணர் தான் முழு முதற் கடவுள் அப்படின்றது சொல்றாரு. ஸோ இந்த பாவகாரியம்னா அது எப்படி போகும்னா, பாவகாரியம் ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண போயிடும். ஓகே, ஒருத்தர் பாவகாரியம் பண்ணுறாரு, ஸ்மோக் பண்ணுறாரு, தண்ணி அடிக்கிறாருன்னா ஐயோ பாவகாரியம் இருக்கு என்ன பண்ணுறது கிருஷ்ணா பண்ணுறது, ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்னா கிருஷ்ணரே என்ன பண்ணுறாரு, ஹேபிட்லேருந்து வெளியே கொண்டு வந்துடுறாரு. ஓகே, இல்லைன்னா கஷ்டம் அந்த ஹேபிட்லேருந்து வெளியே வருது. இப்போ வந்து நம்ம தீட்சை வாங்கினாதானே பிரபுஜி கடவுள்கிட்ட போக முடியும், பகவான் கிட்ட. கரெக்டு. ஆனால் தீட்சை வாங்குறதுக்கு நமக்கு ஒரு தகுதி வேணும் இல்லையா? அந்த தகுதி யார் கொடுப்பா? தீட்சை எல்லாரும் கொடுக்க மாட்டேங்கிறாங்கல்ல. படிக்கிறதுலாம் பேரெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்காது இல்லைங்களா? அதான், அப்போ அந்த தகுதி யார் கொடுக்குறா? இப்போ உங்களுக்கு நமக்கு தகுதி இல்லை, கரெக்டாக தீட்சை வாங்குறது தகுதி இல்லை.
ஆனால் தீட்சை வாங்குறதுக்கு ஒரு தகுதி இருக்குது. அந்த தகுதி யார் கொடுப்பா? அப்படி குரு தான் கொடுப்பாரு. அதான் குரு எடுத்துக்கவே இல்லையே. குரு வந்து தீட்சை வாங்குறது தான் குரு வருவார். குரு அதுக்கு மேலே கிடையாது இல்லையா? அது தகுதி யார் கொடுக்குறான்னா, பிரபுபாதனுடைய புக்கை படிக்க, நம்ம அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ண ஹரே கிருஷ்ணா சேன் பண்ண அந்த தகுதி வந்துடும். ஓகே, அதனால தான் பிரபுபாதனுடைய பொசிஷன் என்னன்னா ஃபவுண்டர் ஆச்சாரியா. எழுதுனானா கடவுள் என்கிட்ட வான்னு கூப்பிடுறாரு. அது எப்படி பிரபுஜி? எது புரியல, என்ன சொன்னீங்க? எக்ஸாம் எழுதுனாதான் என்கிட்ட வர முடியும் அப்படின்னு சொல்றாரா கடவுள்? இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க. முதல்ல இந்த ஒரு கொஸ்டினை புரிஞ்சுக்கலாம். தகுதியை யார் கொடுக்குறான்னு பாருங்க முதல்ல. ஓகே, தீட்சை வாங்க தகுதி யார் கொடுக்குறா? குருகிட்ட போகக்கூடிய தகுதியை அது வந்து பகவான் வந்து பிரபுபாதரை வந்து ஃபவுண்டர் ஆச்சாரியா வந்து நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு, சேன் பண்ணுறோம். இது மூலமாக நமக்கு கிடைக்குதா இல்லையா தகுதி? தீட்சை வாங்குற தகுதி கிடைக்குதா இல்லையா? ஸோ குருவை ஏற்றுக்கிறோம் இல்லையா? ஸோ குருவை ஏற்றுக்கணும்னா அதுக்கு எக்ஸாம் உண்டு. இந்த வாழ்க்கையிலேயே எக்ஸாம் தான். நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக எக்ஸாம் தான். ஓகே, இந்த வாழ்க்கை ஃபுல்லாக பார்த்தா டெஸ்ட் தான். எங்கே டெஸ்ட்டு இல்லைன்னு சொல்லுங்கள்? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ உங்கள் பையன் காலேஜ் படிக்கிறான், உங்கள் பொண்ணு படிக்கிறாங்க இல்லையா? ஒரு கதை, அது பேர் எனக்கு சரியா தெரியல. ஒருத்தர் வந்து லாஸ்ட்ல இறக்க போற தருவாயில வந்து அவருடைய பையன் வந்து நாராயணர். அவரை கூப்பிட்ட உடனே அவரு போயிடுறாரு இல்லைங்களா பகவான் கிட்ட. அவர் பிள்ளையதான் அவர் கூப்பிடுவாரு. ஆனா வந்து அவர் வந்து என் பேரை தான் கூப்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ஏத்துக்கிறாரு. இப்ப அவர் வந்து எக்ஸாமோ தீட்சையோ வாங்கி இருக்க மாட்டாரு இல்லைங்களா? இது வந்து இது எப்படி சொல்றதுன்னா, ஏதோ ஒரு ஸ்பெஷல் கேஸ். இப்போ வந்து சில பேருக்கு டாக்டர் பட்டம் கொடுப்பாங்கல்ல, படிச்சிருக்கவே மாட்டார், அவர் டாக்டர்னு சொல்லுவாங்க. இப்போ அப்துல் கலாம்லாம் எம்பிபிஎஸ் படிக்கல நினைக்கிறேன் இல்லையா, சயின்டிஸ்ட். அவருக்கு என்ன கொடுத்தாங்க? டாக்டர் பட்டம் கொடுத்தாங்கல்ல. சில பேர் படிச்சிருக்கவே மாட்டாங்க. ரவீந்திரநாத் தாகூர்லாம் ஸ்கூலுக்கே போனது கிடையாது, இருந்தாலும் அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம போயிட்டு கவர்மெண்ட்டில் போயிட்டு இப்போ ரவீந்திரநாத் தாகூருக்குலாம் நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கீங்க, எனக்கும் நீங்கள் டாக்டர் பட்டம் கொடுக்கலாம்னா கொடுப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. கொடுக்க மாட்டாங்க இல்லையா? இந்த மாதிரி ஏதோ ஒரு கேஸு, இதெல்லாம் ரொம்ப அரிதான கேஸு. அதில் பார்த்தீங்கன்னா அந்த அஜாமில் இதில் வந்து அவர் வந்து எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ண பக்தி இனிஷியலாக அது பண்ணிவிட்டு அவருடைய வாழ்க்கையில் ஒரு தேவையில்லாத விஷயம் நடந்து பெண்மணி குறுக்க வந்து இந்த மாதிரி அவர் வாழ்க்கை சின்னமனமாக ஆயிடுச்சு. இதை கிருஷ்ணர் கருணையாக நான் வச்சு அவர் என்ன பண்ணுறார்? பையனுக்கு நாராயணன் பேர் வைக்கிறார். இப்படி அவர் சொல்லி சொல்லி அவர் அபராதம் பண்ணல, பாவகாரியம் பண்ணார், அபராதம் பண்ணல. அதனால அவருக்கு ஒரு சான்ஸு. அவர் சொன்ன உடனே வைண்டலவும் போகல. அப்படியுமே நீங்கள் சொன்னது தவறி, சரியாக கதையை கவனிக்கல நீங்கள். அது கதை கிடையாது, உண்மையாக நடந்தது. அவர் வந்து நாராயணன் சொன்ன உடனே அவருக்கு இன்னொரு சான்ஸ் கிடச்சிது. அந்த சான்ஸ் என்ன பண்ணுறாரு? அவர் வருத்தப்படுறார். இந்த மாதிரி நான் நல்ல குடும்பத்தில் பிறந்து இப்படி வாழ்க்கையை வீணடிச்சு, இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவர் திருப்பி வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணுறார். ஓகே, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால் எக்ஸாமே இல்லாமல் கிடையவே கிடையாது. இப்போ அஜாமிலாவுக்கு வந்தது கூட எக்ஸாம் தான். அது கடைசி கம்பத்தில் அந்த யமராஜா வராங்களா, அது எக்ஸாம். அந்த எக்ஸாமை நீங்கள் அவ்வளோதான் தள்ளி போகிறதுக்கு பதிலாக இனிஷியேஷன் சிம்பிள் எக்ஸாம். அந்த எக்ஸாம் எழுதி நம்ம என்ன பண்ணிடணும்? நம்ம குருக்கு சரணடைஞ்சிடணும். ஓகே, அதுதான் வந்து கரெக்டான ப்ராசஸ். ஸோ அது ரொம்ப கஷ்டம் கிடையாது. அதுதான் நம்ம தயார் பண்ணிகிட்டு இருக்கோம். பகவத்கீதை, ஈஷோபனிஷத், நெக்டர் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், நெக்டர் ஆஃப் டிவோஷன், இது நாளையும் படிக்கணும் எக்ஸாமுக்கு. ஓகேங்களா? இந்த பகவத்கீதை 9 சாப்டர் படிச்சிட்டோம். இப்போ ஈஷோபனிஷத் படிக்கிறோம். அடுத்து உபதேசமல் படிப்போம், நெக்டர் ஆஃப் டிவோஷன் பார்ப்போம். திருப்பி பகவத்கீதை 18 சாப்டர் படிச்சிடும். இதை படிக்கவே உங்களுக்கு நாலேஜ் வர ஆரம்பிச்சிடும். இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம்? இந்த எக்ஸாம்லாம் ஈஸியாக பார்க்கலாம். அது மேனுவலா படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஆனால் மைண்டில் அது இருக்கணும் இல்லைங்களா? அதுதான், அதுதான் நம்ம சேட் பண்ணுறோம். இது நமக்கு இன்ட்ரெஸ்டே இல்லாதனால நமக்கு அது மனசில் பதியவே மாட்டேன்னு, அதனால என்ன பண்ணுறோம்? நம்ம சாண்டிங் பண்ணுறோம். மற்ற விஷயம் பார்த்தீங்கன்னா உடனே பதிஞ்சிருது மனதில் இல்லையா? ஒன்றும் குப்பையான விஷயமா இருக்கும், அது எப்பயோ படித்ததெல்லாம் லாபத்துக்கு வரும். ஆனால் இந்த ஆன்மீக விஷயங்கள் திருப்பி 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 படித்தா கூட, பூர்ண உண்மையை பற்றி நம்ம தெரிஞ்சால் கூட நமக்கு மனசில் பதியாது. எப்படி ஜாண்டிஸ் வியாதியில் இருக்கவங்களுக்கு இனிப்பான பொருளை சாப்பிட்டா கசப்பாக இருக்குதோ, அதே மாதிரி நமக்கு இந்த இனிப்பான விஷயங்கள், கிருஷ்ணனுடைய விஷயங்களை கேட்க கேட்க எப்படி இருக்குமா? நமக்கு கசப்பாகவே இருக்குமா? அப்போ கேட்க எப்படி ஜாண்டிஸ் வியாதியில் உள்ளவங்க திருப்பி சுகர் கேன் குடிச்சு அது கடைசியில் இனிப்பு தெரியுதோ, அதே மாதிரி நம்ம ஹரிகிருஷ்ணா கேட்டு கேட்டு படிக்க 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 என்ன ஆகிடும்? டேஸ்ட் வந்துடும். இந்த டேஸ்ட் வந்துச்சா நீங்கள் தப்பிச்சிட்டோம் நம்ம. ஓகே, ஸோ அது மாதிரி என்ன பண்ணணும்? நம்ம திருப்பி திருப்பி எடுத்துக்கணும். நமக்கெல்லாம் நோய் இருக்குது. ஓகே, அந்த நோய் போக்குறதுக்கு ப்ரெஸ்கிரிப்ஷன். டெய்லி ஹரிகிருஷ்ணா ரிப்பீட் பண்ணிட்டே இருக்கணும், 14 மாலைகள் 2 மணி நேரம். அப்புறம் புக்ஸ் படிக்கணும். இதெல்லாம் வந்து ப்ரெஸ்கிரிப்ஷன். இதை ஃபாலோ பண்ண பொறுமையாக தான் வரும். ஓகே, அதனால தான் உற்சாக நிச்சயா தைரியா தத்தத் கர்ம பிரவர்த்தனாத். உற்சாகமாக இருக்கணும், பொறுமையாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். ஓகேங்களா? ஹரே கிருஷ்ணா. ஓகே, மலையாசம் பிரபு. ஹரே கிருஷ்ணா பாபுஜி. ஹரே கிருஷ்ணா. தேவையில்லாத சிந்தனைகளை விடுத்து கிருஷ்ண உணர்வில் கவனத்தை செலுத்தி
மேன்மேலும் முன்னுக்கு வர முயல வேண்டும்னு பிரபுபாதா அவர்கள் சொல்றாரு பிரபுஜி. கரெக்ட். இது வந்து ஒரு ராஸ்கல் சிவிலைசேஷன் பிரபுபாதா சொல்றாரு. பகவத்கீதையில வந்து கிருஷ்ணர் வந்து சாதாரண நபர் அல்ல, அவரே பூர்ணமான உண்மை, அவரது உடல் மனம் அனைத்தும் ஒன்று, அனைத்தும் பூர்ணமானது என்பதை தனது அனுபாஷ உரையில வந்து பக்தி சித்தாந்த சரஸ்வதி கோஸ்வாமி மேற்கோள் காட்டாரு பிரபுஜி. ஈஸ்வரபனிஷத்துல வந்து தவறுவது மனித இயல்பு, இது கட்டோண்ட ஆத்மாவின் ஒரு குறைபாடு, நாம் இந்த உடல் கிடையாது, நாம் நம்மை இந்த உடலாக நினைப்பது மாயை என்று பிரபுபாதா அவர்கள் சொல்கிறார். ஹரே கிருஷ்ணா. கலாவதி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபு. சைதன்ய மகாபிரபு வந்து கிருஷ்ணர் வந்து என்ன சொல்றாருன்னா, என்னிடம் அந்த சரணடை நான் காப்பாத்துறேன்னு சொல்றாரு. ஆனா சைதன்ய மகாபிரபு கிருஷ்ண பக்தியை வந்து கிருஷ்ண கருணையை வந்து எல்லாருக்குமே இலவசமாகவே வாரி வாரி வழங்குகிறார் அப்படின்னு சொல்றாரு பிரபுபாதர். பகவத்கீதையில என்னன்னா பகவான் என்ன சொல்றன்னா, எப்போதும் என்ன பற்றிய சிந்தி என்னுடைய பக்தனாகவே மாறு, உன்னுடைய வந்தனைகளை எனக்கு மட்டுமே செலுத்து, நீ என்னை மட்டுமே வழிபடு, அப்போதுதான் என்னில வந்து கிருஷ்ண பக்தியில நான் முழுமையாக லயித்து நீ வந்து என்கிட்ட வருவே அப்படின்னு சொல்றாங்க. ஈசோபநிஷத்துல வந்து இல்லாத பொருளை இருக்கிறதா நினைக்கிறதா மாயை பிரபு, இல்லாத ஒன்றை இருக்கிறதா நினைக்கிறதா மாயை. ஏமாற்றும் தன்மை வந்து பொதுவாகவே இந்த கலியுகத்துல ஏமாற்றுத்தன்மை எல்லா மக்கள்கிட்டமே இருக்கு. அதே மாதிரி நம்ம புலன்கள் எல்லாம் குறைபாடு உடையவைகள் தான். நம்முடைய புலன்களால ஒரு குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட இதைதான் பார்க்க முடியும், அதுக்கு அப்பாற்பட்டதா பார்க்க முடியாது. பகவான் புலன்கள் வந்து குறைபாடு இல்லாதவை, அங்க அவர் வந்து எங்க இருந்து எப்படி இருந்து எல்லாத்தையும் அவரால் பார்க்க முடியும். உடலும் ஆத்மாவும் உண்டு, நமக்கு உடல் வேறு ஆத்மா வேறு. ஒரு பாயிண்ட் சொல்லுங்க. ஆன்மீக அறிவை வந்து அதிகாரப்பூர்வ நபர்களிடம் கேட்டறிய வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகின்றன. வேற கேட்க கூடாது. ஓகே, தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. மிருதா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. கலியுகத்துல ஆன்மீக ஆசை இருந்தால் அதை சின்ன தீப்பொறிய போல தூண்டி விடுங்கன்னு பிரபுப்பா சொல்றாங்க பிரபுஜி. நல்லா பெரிய தீய வர வரையும் தூண்டி விடும், தீய வர வரையும் தூண்டி விடும். பகவத்கீதையில வந்து கம்சன் வந்து எப்பொழுதும் பயத்துடன் இருந்து கொண்டு கிருஷ்ணரை நினைத்து கொண்டிருக்காங்க. அந்த மாதிரி நினைக்காம பரிவுடனும் பாசத்துடனும் அன்புடனும் நம்ம கிருஷ்ணரை நினைச்சுக்கிட்டு அவர் நாமத்தை நம்ம ஜபிச்சுக்கிட்டே இருந்தோம்னா பகவானோட கருணை நமக்கு ரொம்ப கிடைக்கும் பிரபுஜி. அப்புறம் ஈஷா உபநிஷத்துல வந்து வேதம் என்ன சொல்றதோ அதை நம்ம அப்படியே ஏத்துக்கணும், அதை வந்து நம்ம ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. இப்ப நம்ம வந்து ஒரு தாய் வந்து இவர்தான் அப்பான்னு சொன்னா எப்படி நம்ம ஏத்துக்கிறோமோ அந்த மாதிரி வேதத்துல என்ன சொல்லியிருக்கோ அதை அப்படியே கேட்டு நம்ம அதை பின்பற்றணும்னு சொல்றாங்க பிரபுஜி. யாரோ ஒரு இதை சந்திக்கிறாருல ப்ரொஃபசர் இல்ல, அதுக்கப்புறம் ஒருத்தர் கார் டிரைவர் சோ அந்த ஐஎம் சொல்லி அவர் சொன்னது வேற, நீங்க நினைச்ச ஐஎம் சொன்னது வேற அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுக்கு அந்த கார் ஆக்சிடென்ட் அப்ப நம்ம வந்து எல்லாருமே பாடியில தெரிஞ்சா நம்ம எதுக்கு வந்து டாக்டர் எல்லாம் வேணும், அதெல்லாம் வந்து நம்ம எதுக்கு வந்து இது பண்ணணும் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது பிரபா சொன்னாலும் கார் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா காப்பாற்றணும், காரை வந்து ரிப்பேர் பண்ணணும், அதே மாதிரி பாடியை ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஆனா அந்த டிரைவர் வந்து நான் தான் அந்த கார்னு திங்க் பண்றாரு, அந்த மென்டாலிட்டி தான் தப்பு. மாதிரி we are thinking on this body அப்படிங்கிறது வந்து தப்பு. we have to maintain the body அப்படிங்கிறது வந்து அத சொன்னது கொஞ்சம் இதுல வந்து எனக்கு வந்து இந்த இம்மோர்டல் டிடெக்டிவ் அண்ட் ஆமா அரோகபந்தா so you have to accept that அரோகபந்தா அந்த மாதிரி அசெண்டிங் ப்ராசஸ்ல வரதுனா வந்து நம்ம வந்து ஆரோகபந்தா அசெண்டிங் இல்லையா, ஆரோகபந்தா அசெண்டிங், அவரோகபந்தா டிசெண்டிங். ஆமா அதுல போட்டு ஈஸ்வரத்துல போட்டு. ஓகே
ஓகே, ஹரே கிருஷ்ணா. அதை முடிச்சுக்கலாம் நம்ம. ஓகே, நாளைக்கு வந்து நமக்கு வந்து ஸ்பெஷல் கிளாஸ். ஓகே, எல்லாம் கட்டாயம் வந்துடணும். நாளைக்கு வந்து ஃபீஸிங். ஸோ இதனால் இன்றைக்கி நாளைக்கு வந்து இனிஷியேஷன் அதுக்கப்புறம் ஃபீஸிங் எல்லாம் இது பண்ண அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லோரும் வந்துடுங்க, கட்டாயம் வீட்டுக்கு வந்துடுங்க. நாளைக்கு ஆஸ் யூஷுவல் கிளாஸ் இருக்கும், பாகவதம் கிளாஸு. அதுக்கப்புறம் நம்ம பஜன் பண்ணிட்டு பிரசாதம் எடுத்துக்கலாம். தேங்க்யூ வெரி மச். ஆன்லைன் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ் உண்டு மாதாஜி, வழக்கமான ஆன்லைன் கிளாஸ் உண்டு. ஓகே, வாஞ்சா கல்பத்திர கிருபா சிந்து நாளைக்கு நான் கொஞ்சம் வெளியே போறேன், வந்துட்டேன்னா கலந்துக்கிறேன் பிரபு. ஓகே மாதாஜி, தேங்க்யூ மாதாஜி. வைஷ்ணவ பிரணவம் சொல்லிடலாம். வாஞ்சா கல்பத்திர கிருபா சிந்து பேவிச்ச பதிதானா பாவனேப வைஷ்ணவேபே நமோ நமः. ஹரே கிருஷ்ணா. அதே நான் ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.